கோவில் கும்பாபிஷேகம் வேலை செம வேகமா போயிட்டு இருக்கு. சாமுண்டீஸ்வரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரா. இன்னொரு பக்கம் காளியம்மா வெடிகுண்டு வைக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வெடிகுண்ட கோவிலுக்குள்ள வைக்க ஏற்பாடு பண்றா. சொன்ன மாதிரியே சாயந்தரத்துக்குள்ள வெடிகுண்ட வச்சிடுறாங்க. இதற்கிடையில் கோவில் கும்பாபிஷேக தொடக்கத்துல எல்லாரும் முடப்பாரி எடுக்கணும்னு பரமேஸ்வரி பாட்டி எல்லாரையும் கூப்பிடுறா. சாமுண்டீஸ்வரியையும் கூப்பிடுறாங்க. ஆனா சாமுண்டீஸ்வரி வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நான் கும்பாபிஷேகத்தை பார்க்க தான் வந்தேன், இதெல்லாம் என்னால முடியாதுன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டா. அதை அடுத்து கோவில் கும்பாபிஷேக வேலைகள் ஆரம்பமாகுது. எல்லாரும் ரொம்ப பரபரப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க. அந்த நேரத்துல காளி அம்மா ஏற்பாடு பண்ண வெடிகுண்டு வைக்கிற ஆளு மாலையெல்லாம் மாத்தி வச்சுட்டு போயிட்டான். ஆனா இது யாரும் கவனிக்கல. கார்த்திக் மற்றும் சாமுண்டீஸ்வரி குடும்பமே கோவில் கும்பாபிஷேகத்துல சந்தோஷமா இருக்காங்க. அப்போ கார்த்திக் கோவில் கும்பாபிஷேகத்துல ரொம்ப பிஸியா இருக்கும் போது காளி அம்மா கிட்ட இருந்தா அவனுக்கு போன் வருது. போன்ல காளி அம்மா கார்த்திக் கிட்ட, என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கியா? உங்களை இப்படியே சந்தோஷமா இருக்க விட்டுடுவேனா? கோவில் கும்பாபிஷேகத்துல ஒரு இடத்துல வெடிகுண்டு வச்சிருக்கேன்டா, முறிஞ்ச கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டான். இதை கேட்ட கார்த்திக் சாக்காயிட்டான். இப்படியான நிலையில இன்னைக்கான எபிசோட் முடிவுக்கு வந்துடுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ரசிகர்கள் டென்ஷனா இருக்காங்க. சந்தோஷமா கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்திட்டு இருக்க கார்த்திகை பார்த்த காளி அம்மா அவ எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு போன் பண்ணி வெடிகுண்டு விஷயத்த சொல்றா. அது வரைக்கும் சந்தோஷமா இருந்த கார்த்திக் காளி அம்மா கோவில் கும்பாபிஷேகத்துல வெடிகுண்டு வச்சிருப்பதா சொன்ன உடனே அதிர்ச்சி ஆயிட்டான். அது எப்படி எடுக்கிறது, வெடிகுண்டு வெடிக்காம எல்லாரையும் எப்படி காப்பாத்தி விழாவை நடத்துறதுன்னு பதட்டத்தோட யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்.